அமெரிக்காவின் மிக கடுமையான பாதுகாக்கப்படும் பகுதிகளில் ஒன்றான வெள்ளை மாளிகை அருகே நேற்று மாலை நடந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. வெள்ளை மாளிகை பாதுகாப்பு சோதனை சாவடியில் துப்பாக்கியுடன் வந்த ஒருவர் திடீரென சூடு நடத்தியதால் அமெரிக்க ரகசிய சேவை அதிகாரிகள் பதிலடி கொடுத்தனர். பின்னர் அந்த தாக்குதலாளர் உயிரிழந்தார். இந்த சம்பவம் வெள்ளை மாளிகைக்கு அருகே 17வது தெரு மற்றும் பென்சில்வேனியா அவென்யூ பகுதியில் ஐசன்கோவர் நிர்வாக அலுவலக கட்டிடம் அருகே இடம்பெற்றது. சம்பவ இடத்தின் அருகே உள்ள ஸ்டார்பாக்ஸ் பகுதியில் பதட்டம் நிலவியது. முதற்கட்ட தகவல்களின்படி சந்தேக நபர் தனது பையில் இருந்து துப்பாக்கியை எடுத்து பாதுகாப்பு அதிகாரிகள் இருந்த சோதனை சாவடியை நோக்கி துப்பாக்கிச்சூடு தொடங்கியிருக்கிறார். அதற்கு பதிலடி அளித்த ரகசிய சேவை அதிகாரிகள் அவரை சுட்டு காயப்படுத்தினர். பின்னர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் அவர் உயிரிழந்தார். உயிரிழந்தவர் 21 வயது நசீர் பெஸ்ட் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். அவர் கடந்த 1.5 ஆண்டுகளாக வாஷிங்டன் DC பகுதியில் வசித்து வந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் அதிர்ச்சி அளிக்கும் தகவலாக இந்த நபர் ஏற்கனவே 2025 ஜூலை மாதத்தில் வெள்ளை மாளிகைக்குள் நுழைய முயன்ற போது ரகசிய சேவை அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டிருந்ததாகவும் தெரிய வந்துள்ளது. அப்போது அவர் மனநல பிரச்சனைகளுக்காக மனநல மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டிருந்தார். இதனால் அவர் முன்னமே போலீசாருக்கும் ரகசிய சேவைக்கும் தெரிந்த நபராக இருந்துள்ளார். இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் பொதுமகன் ஒருவரும் காயமடைந்திருக்கிறார். அவர் தாக்குதலாளியின் சூட்டிலா அல்லது பதிலடி சூட்டிலா காயமடைந்தார் என்பது இன்னும் தெளிவாகவில்லை. இருவரும் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் தாக்குதலாளர் உயிரிழந்தார். பொதுமகன் தீவிர சிகிச்சையில் இருப்பதாக கூறப்படுகிறது. சம்பவத்தின் போது சுமார் 15 முதல் 30 வரை துப்பாக்கிச்சூடு சத்தங்கள் கேட்டதாக சட்ட அமலாக்க வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. வெள்ளை மாளிகை வளாகத்தில் இருந்து CBS நியூஸ் செய்தியாளர்களும் திடீரென பல துப்பாக்கி சத்தங்கள் கேட்டதால் தரையில் குனிந்து பாதுகாப்பு தேடியதாக கூறியுள்ளனர். பின்னர் அவர்கள் உடனடியாக பாதுகாப்பு அதிகாரிகளால் உள்ளே அழைத்துச் செல்லப்பட்டனர். இந்த தாக்குதல் நடந்த நேரத்தில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் வெள்ளை மாளிகைக்குள் இருந்ததாகவும் ஆனால் அவர் எந்த பாதிப்பும் அடையவில்லை என்றும் அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர். சம்பவம் குறித்து ட்ரம்புக்கு உடனடியாக தகவல் வழங்கப்பட்டதாக வெள்ளை மாளிகை தெரிவித்திருக்கிறது. துப்பாக்கிச் சூட்டை தொடர்ந்து வெள்ளை மாளிகை முழுமையாக பாதுகாப்பு முடக்கத்தில் வைக்கப்பட்டுள்ளது. பின்னர் நிலைமை கட்டுப்பாட்டுக்குள் வந்ததை அடுத்து முடக்கம் நீக்கப்பட்டது. இதற்கிடையில் அமெரிக்க செனட் பெரும்பான்மை தலைவர் ஜான் கியூன் மற்றும் பிரதிநிதிகள் சபை தலைவர் மைக் ஜான்சன் ஆகியோர் ரகசிய சேவை அதிகாரிகளின் விரைவான நடவடிக்கையை பாராட்டியுள்ளனர். ஜனாதிபதி ட்ரம்பையும் வெள்ளை மாளிகையையும் பாதுகாத்த அதிகாரிகளுக்கு நன்றி தெரிவித்துள்ளனர். அவர்கள் காயமடைந்தவர்களுக்கு விரைவான நலமடைய வேண்டியுள்ளனர். இதுபோன்ற உலக விவர செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு உலக விவரம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எம்மோடு இணைந்து கொள்ளுங்கள். வணக்கம்.